ஹாய் வியூவர்ஸ். தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலுக்கு இன்னும் ஒரு வார காலம்தான் இருக்கிறது. எல்லா அரசியல் கட்சிகளும் தீவிரமான ஒரு வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டு இருக்காங்க. இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா நாங்கள் ஒரு 4 தொகுதியில் விசிட் பண்ணோம். திருவொற்றியூர், ஆர்கே நகர், அதே மாதிரி உங்களுக்கு ராயபுரம், அப்புறம் மயிலாப்பூர், இந்த 4 தொகுதிகளை விசிட் பண்ணோம். சென்னையை பொறுத்தவரையில் உங்களுக்கு 8 தொகுதிகளில் மீனவ குடிமக்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க. ஸோ அவர்களுடைய பிரச்சனைகளையும் நம்மளால் கேட்டு தெரிஞ்சுக்க முடிஞ்சுது. நம்மளோட சுற்றுச்சூழல் ஆசிரியர் ஒபிலி சார் இருக்கிறாங்க. அதே மாதிரி நம்முடைய சீனியர் ரிப்போர்ட்டர் ஓம் ஜஸ்மின்னு இருக்கிறாரு. ஸோ இவங்க எல்லாருமே என்னோட வந்திருந்தாங்க. ஸோ அவங்கள்ட்ட கேட்போம், சார் இன்னைக்கு இந்த மீனவ சமுதாயத்தை சேர்ந்தவர்களை நம்ம நிறைய பேரை மீட் பண்ணோம். அவங்கள பொறுத்தவரையில் இந்த தேர்தலில் அவர்களுடைய அந்த ஓட்டிங் பேட்டர்ன் எப்படி இருக்கும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? இந்த 4 தொகுதிகளும் நம்ம பார்த்துட்டு வந்தோம். அதை பார்த்துட்டு வந்த எல்லா தொகுதியிலையுமே ஆளுங்கட்சிக்கு ஒரு சின்ன எதிர்ப்பு அலை ஒரு தெளிவாகவே அப்பட்டமாகவே தெரிஞ்சுது. அந்த எதிர்ப்பு அலை ஒவ்வொரு இடத்துக்கு ஏற்ற மாதிரி மாறுச்சு. இப்போ உதாரணமாக திருவொற்றியூரில் பார்த்தா அவங்க ஒரு கழிவுநீர் சுத்திகரிப்பு ஆலை வேணும், அந்த ஆலையை இங்கே கட்டி கொடுத்தாங்கன்னா எங்களுக்கு பக்கிங்ஹாம் கெனால் க்ளீனாக இருக்கும். க்ளீனாக இருந்தாங்கன்னா நாங்கள் பிடிக்கிற மீனோட தரம் உயர்ந்து நல்லபடியாக இருக்கும். இன்றைக்கி ஆனால் உண்மை நிலவரம் என்னென்னா, நாங்கள் பிடிச்சிட்டு வர மீனோ இல்லை இறாலோ இல்லை வேறு நண்டோ அந்த எண்ணெய் நாத்தம் நாறுது, அந்த கழிவு நாத்தம் நாறுது. அதை தான் நாங்கள் சமைச்சு சாப்பிட்றோம். அதனால் எங்களுக்கு ஹெல்த் ப்ராப்ளம் வருதுன்னு நாங்கள் ஒவ்வொரு தடவையும் சொல்கிறோம். அதை பற்றி யாரும் கண்டுக்க மாட்டேன்றாங்க. இது ஒன்று. இரண்டாவது, அந்த பகுதியில் ஃப்ளை ஆஷ்னு சொல்லக்கூடிய கழிவு, அதாவது அனல் மின் நிலையத்துலேருந்து வர கழிவு, அதுவும் ஒரு பகுதியில் அப்படியே பக்கிங்ஹாம் கெனால் மற்றும் அதனோட முகத்வாரத்தில் விழுந்து அந்த இடம் மண்மேடாக போயிடுச்சு. அந்த மண்மேடாக போனதுனால அவங்களோட வாழ்வாதாரம், அதாவது மீன்பிடி தொழிலே பாதிக்கப்படுது அப்படின்னு சொல்கிறாங்க. இது அந்த ஏரியாவை பொறுத்தவரைக்கும். அடுத்து அதை தாண்டி நம்ம ஆர்கே நகர், காசிமேடு ஏரியா பகுதிக்கு வந்தோம்னா, அங்கே இருக்கிற மீன்பிடி துறைமுகம், காசிமேடு ஃபிஷிங் ஹார்பர்னு சொல்லுவாங்க தமிழில். காசிமேடு மீன்பிடி துறைமுகம். அந்த துறைமுகத்தில் வேறு மாதிரியான பிரச்சனைகள் அந்த மீனவர்களுக்கு. ஏன்னா அந்த காசிமேடு மீன்பிடி துறைமுகம் என்டையர் சென்னைக்கும் ஒரு காலத்தில் மீன் பிரியர்கள் தான் இங்கே தான் மீன் வாங்கி போவாங்க. ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட நல்ல அதிகப்படியான பழுதல், அதாவது அவங்க மீனவ பாஷையில் சொல்லணும்னா மீன் பட்டுச்சுன்னா அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த பழுதல்ன்றது ஃபிஷ் கேட்ச்னு இங்கிலீஷில் சொல்லுவோம். இந்த ஃபிஷ் கேட்ச் நல்லபடியாக இருந்ததுன்னா கிட்டத்தட்ட 350-400 டன் வரைக்கும் ஒரு நாளைக்கு நார்மலாக வரும். குறிப்பாக வார கடைசியில் இந்த எண்ணிக்கை உயர்றதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது. அந்த மாதிரியான ஒரு சிச்சுவேஷனில் இருந்த அந்த மீனவர்கள் இன்றைக்கி ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. நிறைய இடத்துல மீன் வரத்து குறைஞ்சி போச்சு. உதாரணமாக இப்போ இன்றைக்கி நேற்றுக்கு நைட்டிலேருந்து மீன்பிடி தடைக்காலம் ஆரம்பிச்சிருக்கு. இன்னும் 2 மாதத்துக்கு மீன்பிடி தடைக்காலம் இருக்க போகுது. இந்த 2 மாதத்துல இவங்களால மீன்பிடி தொழிலே பண்ண முடியாது. அவங்க என்ன சொல்கிறாங்க, நாங்கள் 2 விதமான போட்டு வச்சுருக்கோம். ஒன்று கில்நெட்டு, இன்னொன்று ட்ராலர்ஸ். இந்த ட்ராலர்ன்ற ஆழ்கடல் பிடிப்பு இது அவங்க போகிறது அதிகபட்சம் போனால் 15 நாட்டிக்கல் மைலில் கடலில் உள்ளே போவாங்க. அவங்க போகிறச்சே தான் அங்கே இருக்கிற மீன் குஞ்சு எல்லாத்தையும் எடுத்துன்னு வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. நாங்கள் கில்நெட் வச்சிருக்கிற போட். கில்நெட்னா சின்ன படகு, பெரிய படகு. பெரிய படகு, ஓகே. இதோட ட்ராலரோட 85 அடி கிட்ட இருக்கும் கில்நெட். ஓகே ஓகே. ட்ராலர் பார்த்தீங்கன்னா 70, 75 இல்லை 80 அதுக்குள்ளே இருக்கும். அவங்க கில்நெட்டு என்ன சொல்கிறாங்க, நாங்கள் போகிறது 200 நாட்டிக்கல் மைல் தள்ளி போவோம். எங்களுக்கு யூஸ்வலாக கிடைக்கிறதுலாம் எக்ஸ்போர்ட் குவாலிட்டி சூறை மீன்கள் தான், டியூனான்னு சொல்லுவாங்க இங்கிலீஷில். அதில் லெதர் ஜாக்கெட்டு, ஃப்ளிப் ஜாக்கு, எல்லோஃபின் டியூனா, இந்த மாதிரி 3-4 வகை கிடைக்கும். அந்த வகை மீனையும் நாங்கள் சரியான முறையில் எங்களுக்கு ஏற்றுமதி பண்ணி அதுக்கான சரியான விலையை எங்களுக்கு கிடைக்க விடாமல் பண்ணிடுறாங்க. ஒன்று. ரெண்டாவது, இந்த திருவொற்றியூர் குப்பத்தில் டியூனா ஹார்பர் ஒன்று கட்டினாங்க, மீன்பிடி துறைமுகம். இந்த துறைமுகத்துலேயும் அது ஆரம்பித்து பொறுமையாக தான் கட்டினாங்க. சரி, கட்டிட்டு தரணாங்களேன்னு பார்த்தா அங்கே பார்த்தா ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஃபெசிலிட்டிஸ் ஒன்றுமே பண்ணல. எங்களுக்கு இப்போ கோல்டு ஸ்டோரேஜ் ஒரு முக்கியமான சமாச்சாரம். அந்த இடத்துல அந்த கோல்டு ஸ்டோரேஜ் இல்லைன்னா நாங்கள் மீன் எடுத்துன்னு வந்தாலுமே எங்களால் அங்கே சரியாக அதை வச்சு காப்பாற்ற முடியாது. ஸோ அந்த கோல்டு ஸ்டோரேஜ் அங்கே இல்லாததுனால அந்த இடத்துலேருந்து எக்ஸ்போர்ட் பண்ண முடியாது. ஸோ அங்கேருந்து திருப்பி நாங்கள் காசிமேடு தான் வந்தாகும். இதுக்கு அந்த டியூனா ஃபிஷிங் ஹார்பர் கட்டினதுக்கான ஒரு
எந்தவித பயனுமே இல்லாமல் இருக்குன்றது எங்களுக்கு ரொம்ப சார் கஷ்டமா இருக்கு. இன்னொரு விஷயம் கூட இப்போ இந்த திருவொற்றியூர், ஆர்கே நகர், அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ராயபுரம், இந்த தொகுதிகள் எல்லாம் அந்த கம்யூனிட்டியை ரெப்ரசென்ட் பண்ற மாதிரியான கேண்டிடேட்ஸும் இல்ல அப்படின்றதும் ஒரு குறையா சொல்றாங்க இல்லையா, இதுவும் இன்க்ளூடிங் மயிலாப்பூர். இது ஒரு முக்கியமான காரணம். உதாரணத்துக்கு திருவொற்றியூர் எடுத்துட்டிங்கன்னா அங்கே இருக்கிற கேண்டிடேட் வந்து கம்யூனிஸ்ட் கட்சியை போட்டிருக்காங்க. அவர் வந்து அந்த பகுதியை சேர்ந்தவரே இல்லை, வெளியிலேருந்து வந்திருக்காரு. அந்த பகுதியில் இருக்கிறவங்களுக்கு அவங்க சொல்லிக்கிறாங்க, அவங்க வந்து எங்களோட போராட்டம் பண்ணுவாங்க, எல்லாம் வந்து நிற்கிறாங்க, அதெல்லாம் சொல்கிறாங்க. ஆனால் அவர் வந்து அந்த அந்த மண்ணின் மைந்தர் இல்லாததுனால அது ஒரு இவங்களை வந்து எதிர்க்கிறதுக்கு இல்லை, இவங்க மேலே ஒரு எதிர்ப்பு அலை வீசறதுக்கான ஒரு முக்கியமான காரணமாக இருக்குது. அதே தான் ஆர்கே நகர்லேயும் வந்து வெளியிலேருந்து வந்து ஆட்கள் வந்து நிற்கிறாங்க. அதனால் அவங்களுக்கு வந்து எங்களோட பிரச்சனைகள் புரியாது. எங்கள் பிரச்சனை புரியாதப்போ நான் இவங்களை எப்போ எடுத்து சொல்லி எப்போ புரிஞ்சு இந்த மாதிரி பிரச்சனைகள் நிறையா நாங்கள் ஃபேஸ் பண்ணுறோம். இந்த டியூனா ஹார்பரை பொறுத்த வரைக்கும் இந்த ஃபெசிலிட்டிஸ்லாம் இல்லாததுனால நாங்கள் வந்து அதை ஃபுல்லாக பயன்படுத்த முடியும். பிடிக்கக்கூடிய மீன்களை வந்து பதப்படுத்துறதுக்கான ஒரு சூழல், வசதிகளும், கோல்டு ஸ்டோரேஜ் இல்லை அப்படின்றது ஒரு குறையா சொல்றேன். உங்களுடைய அப்சர்வேஷன் என்ன? சார் சொன்னதில் ஆட் பண்ணோன்னா, சார் இஷ்யூஸ்லாம் டீட்டெயில்டாக எக்ஸ்பிளைன் பண்ணார். இப்போ தான் சொன்னார் இந்த மாதிரி கேண்டிடேட்ஸ் இஷ்யூ இருக்காங்க. எண்ணூரில் நாங்கள் வந்து காட்டுக்குப்பம், முகத்துவாரக்குப்பம் 2 மெயினான ஃபிஷர்மேன் வில்லேஜ் போனோம். காட்டுக்குப்பமில் 1000 ஃபேமிலிஸ் இருக்குன்னு சொன்னாங்க. முகத்துவாரக்குப்பம் வந்து எஸ்சுரி, கொசஸ்தலையாரோட எஸ்சுரி அங்கே இருக்குது. அங்கே வந்து மக்கள் என்ன சொன்னாங்கன்னா, சார் சொன்ன மாதிரி சிட்டிங் இன்கம்பென்ட் எம்எல்ஏக்கு எதிர்ப்பு இருக்குது. நாங்கள் ஏன் அப்படின்னு கேட்கும் போது அவர் வந்து அங்கே ஃபிஷர்மேன் கம்யூனிட்டி சார்ந்தவர் தான் இன்கம்பென்ட் எம்எல்ஏவாக இருந்தார் அங்கே. ஸோ ஏன்னு கேட்கும்போது வந்ததே இல்லை எங்களை பார்க்க. எங்கள் இஷ்யூஸை அவங்க காட்டினாங்க. கொசஸ்தலையாரில் சார் சொன்ன மாதிரி சூவேஜ் ஃபுல்லாக ஓடிட்டுருக்கு, வாழ்வாதாரமே அவங்களுக்கு 0 ஆயிடுச்சு. அதே மாதிரி இண்டஸ்ட்ரியல் பொல்யூஷன் பயங்கரமாக. எண்ணூரில் வந்து கேட்டப்போ வந்து ஒரு வருஷம் சொன்னாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து காசிமேட்டு வரும்போது அங்கே வந்து அந்த எம்எல்ஏவுக்கு ஃபேவராகவும் சொல்றாங்க. ஸோ ஒரு சின்ன ஒரு கன்ஃபியூஷன். அவங்க வந்து கவர்மெண்ட்டுக்கு ஃபேவரா சொல்றாங்க. இந்த மாதிரி ஹார்பர் வந்திருக்கு, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பண்ணியிருக்காங்க அதெல்லாம். பட் நம்ம கேட்கும்போது என்ன சொன்னாங்கன்னா, அவங்க எங்க ரெப்ரசன்டேட்டிவ்ஸை மினிஸ்டர்ஸா வரணும் அந்த கருத்தை சொன்னாங்க. அவங்க ஃபிஷர்மேன் ரெப்ரசன்டேட்டிவ்ஸ் ரெப்ரசன்ட் பண்ற மாதிரி மினிஸ்டரா வரணும். ஒண்ணு எம்எல்ஏவா ஜெயிக்கணும், அந்த எம்எல்ஏவா ஜெயிக்கிறவங்க ஆளுங்கட்சியா இருந்து அமைச்சரா ஆகணும். அப்பதான் எங்களுக்கு தேவையானதை அவர்கிட்ட சொல்லி நாங்க புரிய வச்சு அவரை வந்து பண்ண வைக்க முடியும். இது வெறுமை வந்து எம்எல்ஏவா ஜெயிச்சு வந்தோம்னா எங்களுக்கு அது போறாது. சார் இப்போ விசிபிளா வந்து அந்த ஃபீல்டு வந்து நம்ம பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு நிறைய இடங்கள்ல டிவிக்கு கொடி பார்க்க முடிஞ்சது. ரெண்டாவது மீனவர்கள்ட்ட பேசும்போதும் கூட விஜய்க்கு இங்கே வந்து ஒரு ஆதரவு இருக்குங்க அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இதை நீங்க எப்படி பாக்குறீங்க சார்? நம்ம வந்து மயிலாப்பூர் மெரினா லூப் சாலை போனோம், திருவொற்றியூர்லையும். நம்ம லூப் சாலையில் பார்க்கும்போது அங்கே இருக்கிற மீனவர்கள் நமக்கு என்ன சொன்னதுன்னா, அவங்களுக்கு 1000 வீடுகள் கட்டி கொடுக்குறேன்னு ப்ராமிஸ் பண்ணாங்க இந்த அரசு. ஆனால் 1000 வீட்டில் 400 வீட்டுக்கு தான் வந்து இப்போ வரைக்கும் வந்திருக்கு. மீதி ஒரு 600 பேருக்கு இன்னும் கிடைக்கவே இல்லை வீடு. அது இல்லாமல் நிறைய அவங்க ப்ரொட்டஸ்ட், அங்கே ஒரு மெரினா லூப் சாலையில் வந்து கடைகள் அகற்றும் போது ப்ரொட்டஸ்ட்டு, வீடு கிடைக்காததுக்கு ப்ரொட்டஸ்ட்டு, அதே மாதிரி மார்க்கெட்டுக்கு ப்ரொட்டஸ்ட்டு, அப்புறம் வந்து அவங்க போட்ஸை வந்து பீச்லேருந்து அகட்டினாங்க, அதுக்கு ப்ரொட்டஸ்ட். 5 வருடமாக அங்கே ப்ரொட்டஸ்ட்லேயே தான் இருந்திருக்காங்க மக்கள். ப்ரொட்டஸ்ட் பண்ணும்போதெல்லாம் அரெஸ்ட் நிறைய ஆயிருக்காங்க. 22 நாள் ஜெயிலில் இருந்ததாலாம் வந்து ஒரு மீனவர் சொன்னார் நமக்கு. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது எதிர்ப்பு வந்து ரொம்ப அதிகமாக இருந்துச்சு. அந்த அடிப்படையில் எதிரில் வந்து இப்போ அதிமுக கூட்டணியில் பிஜேபி நிற்கிறாங்க, அப்புறம் தாவேகாவும் இருக்குது. ஸோ நம்ம அங்கே போய் பார்க்கும்போது நிறைய மீனவர் கடைகளில் வந்து தாவேகா கொடி, அந்த பேனர்லாம் எக்கச்சக்கமாக இருந்துச்சு. யூஸ்வலாக அந்த மாதிரி இருக்காது இல்லையா? இப்போ எந்த கடைகள்லையுமே வந்து அவங்க வெளிப்படையாக சொல்ல மாட்டாங்க நாங்கள் இந்த கட்சிக்கு ஆதரவு கொடுக்க போகிறோம். ஏன்னா மேபி வந்து திமுக காரன் வருவார், அதிமுக காரன் வருவார், மற்ற கட்சியை சேர்ந்தவர்களும் அந்த கடைக்கு சாப்பிட வருவாங்க. நம்ம ஏன் வந்து விசிபிளாக ஒரு கட்சிக்கு ஆதரவு நிலைப்பாட்டோட நம்ம இருக்கணும் அப்படின்றத வந்து அவாய்ட் பண்ணுவாங்க. ஆனால் நம்ம மயிலாப்பூரில் பார்க்கும்போது, குறிப்பாக அந்த நீங்கள் சொல்லக்கூடிய அந்த லூப் சாலையில் பார்க்கும்போது நிறைய பேர் வந்து தாவேகா கொடியை பறக்க விட்டுருந்தாங்க. நம்ம அந்த மீனவர்கள் கூட சொன்னாங்க தாவேகாக்கு சப்போர்ட் இருக்கலாம். எதிர்ப்பை தெரிவிக்கிற மாதிரி தான் நான் அது பார்க்குறேன். ஏன்னா நீங்க சொல்ற மாதிரி பொதுவாகவே நமக்கே கூட நம்மள்ட்ட ஒருத்தர் கேட்டா எந்த கட்சிக்கு ஓட்டு போடுவீங்கன்னா, இல்லைங்க அது பார்த்துக்கலாங்க அன்னைக்கு என்னன்னு அது மாதிரி தான் அவாய்ட் பண்ணுவோமே ஒழிய நேரடியாக வந்து நம்ம இவருக்கு தான் சப்போர்ட் பண்ணோம்னு சொல்ல மாட்டோம். அங்கே ஆனால் லூப் சாலையில் ஓம் ஜஸ்டின் சொன்ன மாதிரியும் நம்ம பார்த்த மாதிரியும் பயங்கரமாக நேரடியாக வந்து எல்லா அதிகபட்சமான கடைகளில் தாவேகா கொடியோட இருக்கு. அதே மாதிரி எண்ணூர்லயும் நம்ம கேட்டோம் நாங்க, இந்த மாதிரி திமுக அதிமுக மாறி மாறி இருந்திருக்கு. இப்போ வந்து அதிமுகவும் அங்கே மாற்றி மாற்றி தான் வந்திருக்காங்க, திமுகவும் மாற்றி மாற்றி தான் வந்திருக்காங்க. ஸோ இப்போ 2 பேருமே இந்த கொசஸ்தலையார் ஆரோ பொல்யூஷனோ எதுவுமே தீர்வு வரல. ஸோ புதுசாக நீங்கள் யாருக்கு வந்து சப்போர்ட் பண்ணுற மாதிரி இருக்கீங்க? ஸ்பெஷலாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த லூப் சாலையில்
மேபி வந்து ஒரு ஆன்டி இன்கம்பன்சி ஃபேக்டர் அதிகமாக இருக்குது அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஒருவேளை வந்து தமிழிசை சவுந்தரராஜன் நல்லா அக்ரெசிவாக கேம்பெயின் பண்ணி அவங்களுக்கான அந்த கோரிக்கையை அவங்க வந்து செஞ்சு கொடுக்குற மாதிரி இருந்தது அப்படின்னா கூட மேபி அவங்க வந்து கன்வின்ஸ் ஆகிறதுக்கான வாய்ப்பு கூட இருக்குது அப்படின்னு நான் நினைக்கிறேன். உங்களுக்கு வந்து கம்ப்ளீட்டாக தாவேக்காவுக்கு அவங்க ஆதரவாக இருக்காங்க அப்படின்றது ஒரு பார்வை. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அங்கே உள்ள மீனவர்கள்ட்ட பேசும்போது அவங்க சொன்னது என்னன்னா, எங்களுடைய நீண்ட கால பிரச்சனை இது, எங்களுக்கு திமுக வரக்கூடாது, அந்த திமுகவை எதிர்த்து வேற யாருக்கு வேணாலும் நாங்கள் ஓட்டு போடுவோம், எங்களுடைய டிமாண்டை அவங்க வந்து செஞ்சு கொடுக்கணும் அப்படின்ற கோரிக்கை. ராயபுரம் இந்த காசிமேட்ல சொன்னார், இந்த மாதிரி எங்களுக்கு வந்து ஒரு மினிஸ்டர் இருக்கணும், எம்எல்ஏ மட்டும் இருக்கக்கூடாது, ஆட்சியில இருக்கணும், அந்த மாதிரி தான் நினைச்சாங்க மீனவர்கள். இப்போ நம்ம பேசும்போது லூப் சாலையே என்ன சொன்னாங்கன்னா, தமிழிசைக்கு வந்து ஓட்டு வருமா, பிஜேபிக்கு வருமானு நம்ம கேட்கும் போது அவங்களுக்கு வந்து அந்த வீடு வேணும், அந்த தீர்வுகள் சால்வ் ஆகணும்ன்ற ஒரு கான்செப்ட்ல இருந்தாங்க. அதனால கேண்டிடேட்டை தாண்டி தீர்வுகளுக்கு யார் அவங்களுக்கு இமீடியட்டா ஹெல்ப் பண்ண பொட்டன்ஷியல் இருக்கோ அவங்களுக்கு அவங்க போடுற மாதிரியான சூழலும் கொஞ்சம் இருக்கு. அந்த மொரோவர் இந்த ஆளுங்கட்சி எதிர்ப்புக்கு ஒரு முக்கிய காரணமாக வந்து அந்த மீனவ சங்க தலைவர் திரு கே பாரதி சொல்கிறச்சே, அங்கே கட்டின அந்த குடிசை மாற்றுப்பகுதி வீடுகளுக்கு வந்து அந்த பகுதியிலேயே இல்லாத வெளியாட்களை கொண்டு வந்து இந்த இப்போ இருக்கிற எம்எல்ஏ வந்து அதிகபட்சமாக ஒரு தொகையை ஃபிக்ஸ் பண்ணி அந்த தொகையை வாங்கிட்டு அவங்களுக்கு வீடு கொடுக்கறதுக்கு ட்ரை பண்ணுறாரு. இது ஒரு முக்கிய குற்றச்சாட்டு. ஓம் ஜஸ்டின் சொன்ன மாதிரி 1000 வீடுகளுக்கு 400 தான் கொடுத்துருக்காங்க. இந்த 600ம் வெளியிலேருந்து ஆட்களை கொண்டு வந்து அங்கே உள்ள அமர்த்த பார்க்குறாங்க. அது வந்து எங்கள் இடம், எங்கள் பூர்வீக சொத்து, நாங்கள் பரம்பரை அங்கே வாழ்ந்த இடம், அந்த இடத்துல எங்களுக்கு வர வேண்டிய இடத்த வந்து வெளியிலேருந்து யாருக்கோ ஒருத்தர் கொண்டு வந்து கொடுத்தாக்க எந்த விதத்தில் நியாயம்? இதுவும் ஒரு ஒன் ஆஃப் தி முக்கியமான காரணம் அந்த மீனவர்கள் கிட்ட வந்து ஆளும் கட்சி எம்எல்ஏ மீது இருக்கிற ஒரு வெறுப்புக்கு. அவர்கிட்ட எவ்வளோ தடவை சொல்லியிருக்காங்க. ஏன்னா அவர் வந்து சிட்டிங் எம்எல்ஏ அப்புறம் மாவட்ட செயலாளராக இருக்கிறதுனால அவருக்கு வந்து அவரை மீறி எங்கேயும் போக முடியல. அது ஒன்று. ரெண்டாவது, இன்னைக்கு காலையில் கூட அவர் வந்திருக்காரு ஓட்டு கேட்க. அவங்க ஒரு மாதிரி கருப்பு கொடியெல்லாம் காமிச்சு அவர் அசிங்கமாக ஒரு சரியான முறையில் அவருக்கு வரவேற்பு கொடுக்கல, கோயிலுக்குள்ளேயும் போக விடல. மேபி அந்த வீடியோ கூட நம்ம பேசிட்டு இருக்கக்கூடிய நேரத்துல நம்ம வந்து வியூவர்ஸ்க்கு போட்டு காமிப்போம். இன்னொரு முக்கியமான பாயிண்ட், ஒரு டிரான்ஸ்பரன்சி, ஒரு கிரெடிபிலிட்டி அவங்களும். இந்த லூப் ரோடோ எண்ணூர்லயோ ஒரு முக்கியமான பாயிண்ட் என்னன்னா, அந்த ஃபிஷர்மேன் இருக்க ஏரியால ஒரு டூரிசம் ரெக்ரியேஷனல் சென்ட்ரிக் டெவலப்மெண்ட் நிறைய கவர்மெண்ட் பண்ணிருக்காங்க. இப்போ லூப் ரோட்ல பாத்தீங்கன்னா ப்ளூ ஃபிளாக் பீச் பண்றாங்க அப்படின்னு சொன்னாங்க. திருவொற்றியூர்ல பாத்தீங்கன்னா போட்டிங்லாம் வந்து இன்ட்ரோடியூஸ் பண்ணிருக்காங்க மீனவர்கள் வாழக்கூடிய இடத்துல. அது மீனவர்கள் மக்களுக்கு வந்து பொதுமக்களுக்கு அது டூரிசம். மீனவர்கள் கிட்ட கேட்கும்போது அவங்க வாழ்வாதாரத்தை இம்ப்ரூவ் பண்ணிட்டு எங்களுக்கு டூரிசம் நீங்க பண்ணுங்க, அப்புறம் நாங்க ஏத்துக்கிறோம், அந்த ஒரு பாயிண்ட் கன்வே பண்ணாங்க. ஸோ இன்னொரு முக்கியமான விஷயம் நான் காசிமேட்ல பார்த்தது அப்படின்னா, இப்போ அந்த நெட்டெல்லாம் வந்து அவங்க சரி பண்ணிட்டு இருந்தாங்களா, அங்கெல்லாம் நான் பேசும்போது என்ன சொன்னாங்க அப்படின்னா, நீங்கள் வந்து யாருக்கு ஓட்டு போட போகிறீங்க, எப்படி இருக்கீங்க அப்படின்னு விசாரிக்கும் போது அவங்க வந்து நாங்கள் டிவிகேக்கு போடுவோம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. சரி, அதை வந்து பேசுங்க ஓப்பனா அப்படின்னு கேட்டால், இல்லை நாங்கள் பேச மாட்டோம், ஏன்னா வந்து இன்னொரு 4 நாளைக்கு வந்து கேம்பெயினுக்கு திமுக அதிமுக 2 கட்சிகளுமே வந்து கூப்பிடுவாங்க, ஃபேமிலியாக நாங்கள் போய் பார்ட்டிசிபேட் பண்ணுறோம், அது எங்களுக்கு ஏதோ ஒரு வகையில் வாழ்வாதாரமாக இருக்கும், ஏன்னா இப்போ மீன்பிடி தடைக்காலம் வந்துருச்சு, ஸோ இந்த நேரத்தில் போய் நாங்கள் பேசி அது ஒரு சிக்கலாயிடக்கூடாது அப்படின்ற ஒரு கருத்தையும் தெரிவித்தாங்க. ஸோ காசிமேடு பகுதியில் நிறைய அந்த இளைஞர்கள் மத்தியில் பேசும்போது டிவிகேக்கு வந்து ஒரு ஆதரவு இருப்பது நமக்கு தெரிய வருது. அதே மாதிரி பொதுவாகவே இந்த மீனவ சமுதாயம் மக்கள் வாழ்கிற அந்த கடற்கரையோர பகுதிகளில் பார்த்தாலே இன்னைக்கு எங்களோட நம்ம 3 பேரோட ஃபீல்டு விசிட்டில் வந்து பொதுவாகவே இது ஆளுங்கட்சிங்க மேலே ஒரு அதிருப்தி இருக்கிறது தெளிவாக ரொம்ப தெளிவாகவே வெரி ஆழமாகவே தெரியுது. அதனால் இந்த ஒரு சுச்சுவேஷனில் அடுத்து வரவங்கள்ட்ட எக்ஸ்பெக்டேஷன் இருக்குது. ஆனால் விஜய் பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன சொல்கிறாங்க, இது வரைக்கும் அவருக்கு வரல, அவர் ஒரு சான்ஸ் தான் கொடுத்து பார்ப்போமே அப்படின்ற அந்த ஒரு எண்ண ஓட்டமும் சில சொன்னாங்க மக்கள். அந்த மாதிரி அதே மாதிரி இன்னொரு விஷயம், அந்த மேனிஃபெஸ்டோ வந்து பெரிய அளவில் யாரையுமே இம்ப்ரெஸ் பண்ணலை சார். அது வந்து விஜயா இருக்கட்டும், இல்லை உங்களுக்கு வந்து திமுகவாக இருக்கட்டும், அதிமுகவாக இருக்கட்டும், எல்லாருமே வந்து மீனவர்களுடைய பிரச்சனையை வந்து அட்ரஸ் பண்ணியிருக்காங்க. அவங்களுக்கு டீசல் வந்து அந்த மானிய விலையை அதிகரித்து தருவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு பிறகு இந்த மீன்பிடி தடை காலத்தில் வந்து கூடுதலாக நாங்கள் பணம் கொடுப்போம் அப்படின்லாம் வந்து வாக்குறுதிகள் கொடுத்துருக்காங்க. ஆனால் அவங்கள பொறுத்தவரையில் அதெல்லாம் பெருசாக ஒரு இம்ப்ரெசிவாகவே தெரியல. அவங்களுக்கு வந்து ரியல் டைம் இஷ்யூவாக நிறையா இருக்குது, அதை வந்து சரி பண்ணணும் அப்படின்றது தான் அவங்களுடைய ஃபோக்கஸாக இருந்த மாதிரி தோணுது. அதாவது அவங்களோட வாழ்வாதாரத்தை நேரடியாக பாதிக்கக்கூடிய விஷயங்கள் வந்து இது வரைக்கும் யாருமே அட்ரஸ் பண்ணல. ஒன்று அந்த கழிவுநீர் சுத்திகரிப்பு நிலையம், ரெண்டாவது அந்த எண்ணூர் மணலி பெல்ட்டு இண்டஸ்ட்ரியல் பெல்ட்டில் இருந்து வர பொல்யூஷன், சாம்பல் பொல்யூஷன், எது எடுத்தாலும்
அந்த மாதிரி இஷ்யூலாம் கொஸ்டின் பண்ணி அதை ஒரு இஷ்யூவாக ரைஸ் பண்ணி அதை இதுக்கு ஒரு தீர்வு நம்ம கண்டுபிடிக்க முடியும் அப்படின்றத பற்றி யாரும் இது வரைக்கும் எந்த விதமான கமிட்மெண்ட்டும் தரல. அதுவுமே அவங்களுக்கு ஒரு பெரிய கோவம் தான். அந்த கோவத்தோட வெளிப்பாடு தான் இந்த மாதிரியான ஈவன் விஜய்க்கு ஒரு வாய்ப்பு கொடுத்து பார்க்கலாமேன்ற பேச்சுக்கான ஒரு இது ஃபிஷர்மேன் பகுதியில் அந்த விஜயோட மேனிஃபெஸ்டோ படிச்சிருக்காங்க. அவர் சொன்னாரு 3500 லிட்டர் டீசல் வரைக்கும் அவர் மானியம் தரதா சொல்லியிருக்காரு. நம்ம கேட்டோம் நம்புறீங்களா அப்படின்னு கேட்டா இல்ல சொல்லுவாங்க எல்லாரும், பட் கர்நாடகா எல்லாரும் சொல்லியிருக்காங்க. அது பண்ணுவாரா இல்லையா தெரியல. ஆல்ரெடி இருக்கு. புதுச்சேரியிலுமே கூட பாத்தீங்கன்னா 5000 லிட்டர் நினைக்கிறேன். சோ அது அந்த பாயிண்ட் பாத்துருக்காங்க. அவர் விஜய் சொல்றத அவங்க நம்ம கிட்ட சொன்னாங்க. அவர் சொல்லியிருக்காரு, பாப்போம் கொடுப்பாரா இல்லையான்னு அந்த மாதிரி சொன்னாங்க. இந்த ஒரு நாள் விசிட்லேயே நமக்கு வந்து ஒரு தெரிகிற ஒரு சின்ன அல்லது ஒரு தெளிவான விஷயம் என்னென்னா, மக்களோட மனநிலை வந்து இன்னும் ஒரு தெளிவான இப்படி தான் இறுதிட்டு இவங்களுக்கு தான் என்னோட ஓட்டு அப்படின்றது ரொம்ப ரொம்ப குழப்பமான ஒரு கண்டிஷனில் தான் இருக்குது. சார், இப்போ நம்ம தாவேகா பற்றி நிறையா பேசிட்டோம், அதே மாதிரி திமுக பற்றி நிறையா பேசிட்டோம். அதிமுகவுடைய செக்மெண்ட்டும் இந்த பர்டிகுலராக இந்த கேட்டகரியில் வருது. உங்களுக்கு ராயபுரத்தில் வந்து ஜெயக்குமார் இருக்காரு. ஸோ அவருக்கான வெற்றி வாய்ப்பு எப்படி இருக்கு? இப்போ நம்ம வந்து அதிமுகவை பற்றி பேசும்போது மக்கள் கொடுக்கக்கூடிய ரெஸ்பான்ஸ் என்னவா சார்? அதிமுகவுக்கு வந்து அந்த அளவுக்கு அவங்க ஆளுங்கட்சியாக இல்லாததுனால பெருசாக வந்து எதிர்பார்ப்புகளும் இல்லை, அவங்களால ஏமாற்றங்களும் இல்லை. இந்த 2 ஃபேக்டர் வந்து அவங்களுக்கு சாதகமாக இருக்கலாம். பட் அவங்க ஜெயிச்சு வர்றது வந்து எம்எல்ஏ எகெயின் முக்கியமான விஷயம். 2 ஆர்கே நகர் ஆகட்டும், இல்லை திருவெற்றியூர் ஆகட்டும், இல்லை ராயபுரம் ஆகட்டும், அவங்க சொல்கிற ஒரே விஷயம், எங்களுக்கு எங்கள் கம்யூனிட்டி ஒரு ரெப்ரசன்டேட்டிவ், அவர் இருக்கிற கட்சியை சார்ந்த, அவர் எந்த கட்சியை சார்ந்திருக்காரோ அந்த கட்சி வெற்றி பெற்று ஆட்சி அமைச்சு அவரே அமைச்சராக வந்தால் தான் எங்களால் எங்களுக்கு தேவையானதை வந்து நாங்கள் பூர்த்தி செஞ்சுக்க முடியும். அது ஒரு முக்கியமான பாயிண்ட். அது நீங்கள் கட்டாயமாக நம்ம யோசிச்சா. இன்னொரு பெரிய எட்ஜ் என்னன்னா, அதிமுக வந்து 2மே ஃபிஷர்மேன் கேண்டிடேட்ஸ். திருவொற்றியூர்ல குப்பன் ஃபிஷர்மேன் ஃபேமிலியிலேருந்து வராரு, ஜெயக்குமார் ராயபுரம்ல ஃபிஷர்மேன் ஃபேமிலியிலேருந்து வராரு. ப்ளஸ் ஜெயக்குமார் வந்து மினிஸ்டராக இருந்திருக்காரு, ஃபிஷரிஸ் மினிஸ்டரா. ஸோ அது வந்து அதிமுக எட்ஜா கருதுவாங்க. நீங்கள் கூட வந்து ராயபுரத்தை ரொம்ப எக்ஸ்டென்சிவாக கவர் பண்ணியிருந்தீங்க. அதில் கூட சொல்லியிருந்தீங்க அதிமுகவை பொறுத்தவரையில் ஜெயக்குமாருக்கு ஒரு நல்ல மதிப்பு இருக்குங்க, மீண்டும் அவர் வந்து வெற்றி பெறுவதற்கு கூட வாய்ப்பு இருக்கு அப்படின்லாம் சொல்லியிருந்தீங்க. ஆக்சுவலாக ஃபீல்டுக்கு போகும்போது என்ன மாதிரியான ரெஸ்பான்ஸ் இருந்தது? ஆமாம், டெஃபினெட்லி நம்ம இன்னைக்கு பார்த்தது தான் வந்து அந்த எதிர்ப்பு. திமுகவோட சிட்டிங் எம்எல்ஏ கவர்மெண்ட்ஸ் ப்ராஜெக்ட்ஸ் கொஞ்சம் சப்போர்ட்டிவாக தான் பேசினாங்க, பட் இண்டிவிஜுவல் எம்எல்ஏ மேலே எதிர்ப்பு காமிச்சாங்க. அந்த அடிப்படையில் ஜெயக்குமார் வந்து அந்த மண்ணின் மைந்தர் அங்கேயே காசிமேட்லேயே பொழந்து வளர்ந்து அவர் ஃபுல்லாக வாழ்ந்திருக்காரு. இப்போ இல்லை வரங்க. ஆனால் அந்த குட்வில் அவருக்கு, அவர் போனார்னா ஜெயக்குமார் கிட்ட போனால் அவர் அணுக முடியும், பண்ணி தருவார்ன்ற நம்பிக்கை வந்து மக்களுக்கு அங்க இருக்கு. காசிமேட் துக்க நிகழ்ச்சியிலையும் அவர் கலந்து, துக்க நிகழ்ச்சி எல்லாத்துக்கும் பண்றாரு, ஹெல்ப் பண்றாரு, போய் பேசுறாரு. அந்த ஒரு ஃபேக்டர் அவரை போய் பார்த்து ஒரு நம்ம பிரச்சனை அவர்கிட்ட பேச முடியுன்ற ஒரு நம்பிக்கை இருக்கு இல்லையா? அதுவே வந்து அவங்களுக்கு மீனவ சமுதாயத்துக்கு வந்து அவர் சால்வ் பண்றாரோ இல்லையோ, அட்லீஸ்ட் நம்ம சொல்றதை கேட்கறதுக்காக ஒரு ஆள் இருக்கே. அவர் எம்எல்ஏவா இருக்காரா, மினிஸ்டரா இருக்காரா, அதெல்லாம் அப்புறம். அந்த இது வந்து அரசியலில் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். நீங்கள் வந்து உங்களால் முடியும், சாதிக்க முடியாது, இந்த வேலையை கேட்குறாங்க, இந்த பிரச்சனையை நம்மள்ட்ட கொண்டுறாங்கன்றது ஒரு பக்கம். அட்லீஸ்ட் அதை கேட்கறதுக்கு யாராவது இருக்காங்கன்றது வந்து அது அந்த மக்களுக்கு அது ஒரு சின்ன விஷயம், திருப்தி இருக்கும். அடுத்து அவங்க வந்து ஆட்சி வந்து அவரும் அமைச்சராக வரைச்சு இன்னும் வந்து அவங்களுக்கு வசதியாக போகும்னு எதிர்பார்க்க. காசிமேட்ல நம்ம பேசும்போது சொன்னாங்க தெரியுமா, இப்போ வந்து நம்ம ஏற்கனவே வந்து சாமி கேபிபி சாமி ஃபிஷரிஸ் மினிஸ்டரா இருந்தார் திருவொற்றியூர்ல, ஜெயக்குமார் ஃபிஷரிஸ் மினிஸ்டரா இருந்தார். அப்போ வந்து அவங்களுக்கு ஒரு மாதிரி கட்சி பார்க்காம திமுக ஃபிஷரிஸ் மினிஸ்டரோ அதிமுக ஃபிஷரிஸ் மினிஸ்டரோ ஃபிஷர்மேனுக்கு அணுக முடிஞ்சது ஃபிஷரிஸ் மினிஸ்டரை. நம்ம இன்னைக்கு பேசும்போது ஒரு குரூப் ஆஃப் ஃபிஷர்மேன் என்ன சொன்னாங்கன்னா, வெளி டிஸ்ட்ரிக்ட்ல இருந்து வர ஃபிஷரிஸ் மினிஸ்டர்ஸ் இங்க இருந்து அவங்க போய் மீட்டிங்க்கு போறாங்கன்னா அவங்க கனெக்டே பண்ண முடியல அந்த ஃபிஷரிஸ் மினிஸ்டரோட. அந்த பாயிண்ட் அவங்க சொன்னாங்க. ஸோ லோக்கல்ல ஃபிஷரிஸ் மினிஸ்டர் எவ்வளவு முக்கியம், எவ்வளவு லோக்கல் கனெக்ட் முக்கியன்றது அந்த ஃபிஷர்மேன் நம்மளுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணாங்க இன்னைக்கு. இது வந்து காசிமேட்ல குறிப்பா காசிமேடு மீனவர்கள் என்ன சொன்னாங்கன்னா, விவசாயத்துறை அமைச்சர் கூட்டம் ஒன்று போட்டாங்க. அது விவசாயிகள் நிறைய பேர் வந்திருந்தாங்க. அந்த விவசாயிகள் கூட்டத்தில் எங்களையும் கூட்டிருந்தாங்க ஃபிஷர்மேன் ரெப்ரசன்டேட்டிவாக. நாங்கள் 4 பேர் போயிருக்கோம். அனிதா ராதாகிருஷ்ணன் அமைச்சர் உட்காண்டிருந்தாரு. அவரை அப்ரோச் பண்ணி கை காமிக்கிறோம், பேசுங்க, எங்கள் இஷ்யூவும் பேசுங்க நீங்கன்னு சொல்கிறோம்.
அவர் வந்து அதை பத்தி ஒரு ரொம்ப விதமான இன்ட்ரெஸ்டிங்கா சொன்னாங்க. மாமா மச்சான் அவங்க பேசிக்கிறாங்க. இப்ப நாங்க வந்து அங்க ரொம்ப தனித்து விடப்பட்ட நபர்களா இருந்தோம். எங்களால எங்களுக்கு அ- பேசவும் முடியல, எங்கள்கிட்டயும் அவங்க கேட்கவும் இல்ல. ஒரு டிஸ்கனெக்ட் இருந்தது So, அப்படின்னு இந்த சொன்னாங்க. பாயிண்ட்ல நம்ம ஜெயக்குமாரோ இல்ல கேபிபி சாமியோ எவ்வளவு முக்கியமா இருந்திருப்பாங்க ஒரு ஃபிஷரிஸ் மினிஸ்டர், அதுவே காமிக்குது நமக்கு. வியூவர்ஸ், இந்த வீடியோல ரொம்ப டீட்டெயில்டா எங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ், நாங்க இன்னைக்கு வந்து ஃபீல்டு விசிட் போனோம். ஃபீல்டு விசிட் போய் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி திருவொற்றியூர், அதே மாதிரி ராயபுரம், ஆர்கே நகர், மயிலாப்பூர் இந்த தொகுதிகளை கவர் பண்ணோம். ஸோ இங்கே நாங்கள் பார்த்த விஷயங்களை இந்த வீடியோவில் நாங்கள் டீட்டெயில்டாக பேசியிருக்கோம். ஒருவேளை நீங்கள் இந்த வீடியோ வந்து இந்த தொகுதியிலேருந்து பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா உங்களுடைய கருத்தையும் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள்.